05 9314. சார் அண்ணா, இந்த வண்டியை நீங்கள் தான் ஓட்டுறீங்களா? ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, வேற ஒருத்தர் வருவார். அவர் எத்தனை மணிக்கு வருவார்? எனக்கு தெரியாதுப்பா. எப்படி 4 டயரும் பஞ்சராச்சு? எப்படியாச்சுன்னு எனக்கும் தெரியாதுங்க. இப்படி ஆச்சுன்னா எப்படின்னா, ஒரு டியூட்டி மிஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் வண்டியை நீ எடுத்துகிட்டு போ, உன் டியூட்டியை நான் பார்த்துக்கிறேன். டேய் கோபால், கீ. சாரிண்ணா, என்னங்க? டேய் தம்பி, சீக்கிரம் பண்ணி முடுறா. எவ்வளோ நேரம்? சார் 4 டயர் பஞ்சர் ஆயிருக்கு சார். பேட்ச் போட்டு வைக்கிறேன், நாளைக்கு வந்து கடையில் வாங்கிக்கோங்க. அண்ணா, ஏதோ எரி மருந்து வச்சுருக்கீங்க. சரி, நான் வரேண்ணா. பிறக்கிறது எதுக்கு, சாகிறது எதுக்கு? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கிறதுக்கு. ஏன் பாஸ், வலிக்குதா? உங்களுக்கு தான் இது பழகி போயிடுச்சுல்ல. ஏன் பாஸ், அந்த காருக்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்குவீங்க? உங்க அப்பா அம்மா கிட்டே எத்தனை தடவை அடி வாங்கினதில்ல நீங்க? ஐய, இந்த உடலை விட்டு ஏன் பிரிந்தாய் ஆன்மாவே? அதே தூக்கி கொய்யால, நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி சூசைட் பண்ணிக்கல. பிறக்கிறது எதுக்கு, சாகிறது எதுக்கா? சாதனையை பத்தி பேசுற? நீ என்னடா சாதிச்சிருக்க? நான் என்ன பண்றானோ இல்ல விடுறானோ, இன்னும் 100 முறை நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போவேன். ஏய், கையடுறா. சாதனை பத்திலாம் யார் பேசுறாங்க பாரு. என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படா தெரியும்? சாகிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும். எங்க ஜீவன் மேடம், இதே 10% தைரியம் வாழ்றதுக்கு காட்டியிருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. மேடம், என்ன சொல்லுங்க? நான் செத்து களைச்சு போயிட்டேன் மேடம். இன்னொரு முறை சாவர சக்தி எனக்கு இல்லை. இங்கிருந்து என்னை எங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அனுப்பிடுங்க. அது ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்களே. வெறும் 3 நாள்ல என்ன மேடம் பண்ண முடியும்? 3 நாள் விடுங்க. 32 வருஷம் இருந்துச்சுல்ல, அப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே மேடம். அப்பவும் தெரியல, இப்பவும் தெரியல. ஆனா எல்லாரை விட நான் தான் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வளரும்போது எப்படியோ எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு அதே ஜனங்க என் முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறாங்க. எல்லாரும் என்னை சுத்தி ஒரு நாள் எனக்காக கை தட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எதுக்காக எனக்கு கை தட்டணும்னு எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கப்புறம் தெரியவும் போறதில்ல, விடுங்க. போதும் மேடம், என்னை எங்க அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. எப்படியும் என்னை யாரும் அங்க மிஸ் பண்ண போறதில்ல. அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னால காப்பாற்ற முடியல. என்னை அனுப்பிடுங்க மேடம், போதும். உங்களை அனுப்புறதோ இல்ல இங்கேயே வச்சுக்கிறதோ என் கையில இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த 3 நாள்லயே நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. மாட்டிக்கிட்டு இருப்பனா? அப்படின்னா மேடம், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு என்ன இப்படி செயினை போட்டுட்டு சுத்த ஆசையா? இதை ஏன் மேடம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதுக்கு தான் சொல்றது, ரீட் தி ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. விக்ரம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
நீங்க என்ன பண்ணணும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது எனக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். எனக்கு தெரியும். என்னை அனுப்புங்க மேடம், நான் பண்றேன். ஏய் வாடா, அதை தூக்கு. நீ சொல்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரன் இல்லை. டேய் அறிவு கெட்டவனே, மூடிட்டு வாடா. ப்ளீஸுங்கிற வார்த்தையே எதுவும் கேட்கல. எப்பா சாமி, ப்ளீஸ் வா. ரெடி? மச்சான், பகல் நேரத்தில் ஒன்றும் அடையாளமே தெரிய மாட்டேங்குது. அண்ணா ஒரு டீ. மச்சான், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா. பணமா? எவ்வளோ? ஒரு 50,000. இந்தாங்க. ஐயா இந்தாங்க. ஐயா 100 வருஷம் நல்லா இருப்பீங்க ஐயா. அங்கிள், இன்னைக்கு உங்க பர்த்டேவா? ம், இன்னைக்கு என் பர்த்டே இல்லை. சாரி. ஓ தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே சார். இன்னைக்கு என் பர்த்டே இல்லைங்க. ஓ சாரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. Many greetings to you. இன்னைக்கு என் பர்த்டே இல்லை. ஓ அப்படியா? Birthday பசங்களா, பர்த்டே இல்லையா? வேற பாட்டு பாடுங்க. இன்னைக்கு நீங்க பேட்டிங், நான் பவுலிங். ஓ ஐயோ, சாரி சாரி சாரி. ஐயோ, ஒரு பாலாவது ஒழுங்கா போடுனா. ஸ்லிப் ஆகுதுடா. சாரி. யாருடா இவன் பவுலிங்ல ஃபீல்டிங் பண்ண வைக்கிறான்? அண்ணா ஒழுங்கா போடுனா. ரெடி? You stay near the wicket. ஆன்ட்டி பால். என்னடா அண்ணன் இன்னைக்கு பவுலிங் பண்றாரு? எங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது ஆன்ட்டி? மஸ்ட் பால் கொடுங்க ஆன்ட்டி. அவர் அண்ணா, நான் ஆன்ட்டியா? போடா, பால் கொடுக்க முடியாது. ஆன்ட்டி ப்ளீஸ் இருங்க, அண்ணனை கூட்டிட்டு வரேன். பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இவங்க தானா? டேய் தம்பி, பால் குடுறா. சாரி, பால் கொடுங்க. சும்மா பசங்க கூட விளையாடக்கூடாது. எங்களை மாதிரி பிளேயர் கூட விளையாடுங்க பாப்போம். எங்க அண்ணனை விட பிளேயரா? டேய் பேட்டை குடுறா, பார்த்துருவோம். ஹலோ, உங்க பவுலிங்கை நாங்க பார்த்தோம். வந்து பேட்டிங் பண்ணுங்க. 3 பால்ல உங்களை அவுட் பண்றேன்.
சம்டைம்ஸ் மற்றவங்க சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரி பாவமா ஃபீல் பண்றதெல்லாம் வேணாப்பா. சிந்து ஆஸ்கிங் ஃபார் டேட். சிந்து go for it. ஓகே போகலாம். சாயங்காலம் நான் மெசேஜ் பண்றேன். நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே பை. ஏய் என்ன பண்றீங்க? பசங்களோட பவுலிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நினச்சதெல்லாம் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணலாம்? அவருக்கு எப்போவாவது நம்ம தேவைப்பட்டா ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் தேடி வரட்டும். அதுக்கு பின்னாடி தான் நாம இருப்போம். இப்போ எங்கே வந்திருக்கேன்? இது ஆஸ்திரேலியா பார் தானே? இவங்க 2 பேரும் எங்க? பாதியில பிறந்து பாதியவே பார்க்கலன்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. புரிஞ்சுதா? இங்க இருந்து பார்த்தா எந்த ஏரியா உன்னோடது? ஜேபி நகர் தானே? தெரியவே இல்லையடா. அப்படி இருக்கும்போது நான் என்னோடது, என் வாழ்க்கை, என் ப்ராப்ளமு, நான் பண்றதுதான் பெருசுன்னு போஸ்ட் கொடுக்குறீங்களே, அப்ப இவங்கெல்லாம் எங்க போவாங்க? ராமர் கட்டின பாலம் அது மட்டும்தான் தெரியும். என்ன தான தர்மம்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தா நீ பெரிய ஸ்ரீராமச்சந்திரனா? நான் ஹனுமன். சொல்லுங்க விக்ரம். கூப்பிடுறாங்க பாரு, ராவணன் தங்கச்சி சூர்பனக. மேடம் மேடம் இங்கே பாருங்க மேடம். டொனேஷன் ஸ்லிப்ஸ், முதியோர் ஆசிரமம், அனாதை இல்லம், சாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கிறது. இங்கே பாருங்க, ஆர்கன் டோனர் கார்டு, கண், லிவரு, கிட்னி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பாருங்க செல்ஃபீஸ், ஏழைங்களோட எடுத்திருக்கேன். என் கெப்பாசிட்டியை மீறி எல்லா நாளதும் பண்ணியிருக்கேன் மேடம். இன்னும் ஒரு நாள் இருக்கு. வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தால் சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். ஏன் விக்ரம், நீங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதுதான் பண்ணணும், இதுதான் நல்ல விஷயம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? என்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா? மேடம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது சரி இது தப்புன்னெலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. போதும் மேடம், எனக்கு திரும்ப போக பிடிக்கல. என்னை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிடுங்க. அது எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னாவது சொல்லுங்க. எனக்கு தெரியாது. என்ன மேடம் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க? ஒரு முறை என் இடத்துல இருந்து நின்று பாருங்க, அப்பதான் தெரியும். ஆமா, என்கிட்ட யாராவது வெறும் 3 நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருப்பேன். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நான் இங்கே தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், நல்லதாகட்டும், என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே நான் மறந்துட்டேன். எனக்கு முடிவுங்கிறதே இல்லை. ஆனா உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு பயணத்துக்கும் அர்த்தம் கொடுக்கறது தான் முடிவு. அதான் உங்களுக்கு இருக்கிற வரம். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஐயோ, எனக்கு எந்த வாய்ப்பும் தேவையில்ல மேடம். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சரா? அந்த சுடுகாடு மார்ச்சோரியிலேருந்து ஏஞ்சதுலேருந்து நீ தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் அந்த வீணா போன மார்ச்சோரியில எதுக்கு எந்திரிச்சனோ? உங்களுக்கு வேற பணமே கிடைக்கலையா? சொன்ன மேடம், பக்கத்தில் இருக்கிறத எழுப்பியிருந்தா அது சூப்பர் ஃபிகரு. நீ ஏன் அந்த மார்ச்சோரியில எந்திரிச்சுன்றதை விட நான் எதுக்காக அங்க வந்தேன்னு வேணா சொல்றேன். உயிர் போய் சாவு வந்தப்ப அதுக்கு ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஈர்ப்புக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். சாமி கர்ப்பகிரகம்னு ஒன்று இருந்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி, அது நம்ம சந்தோஷம், வலி, நான் என்னோடதுங்கிறதெல்லாம் அழிச்சிரும்.
அந்த ஈர்ப்புல நாம மரணத்தை ஏத்துக்கிறோம். ஆனா அதையும் மீறி சில பேர் போராடுவாங்க. அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ண வேண்டியது ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரியுவேன். அதுல நீங்களும் ஒருத்தர். உங்க போராட்டம் எதுக்குங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது என்னங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். மேடம், ஹலோ ஹலோ ஜென்டில்மேன், ஹலோ ஹலோ ஜென்டில்மேன், ப்ளீஸ்ப்பா வாப்பா வெளியில். ஹலோ, எங்களுக்கும் இங்கே எமர்ஜென்சின்னு எல்லாம் இருக்கா? அதான் உள்ளே உட்காந்து அப்படி என்ன தான் பஜனை பண்ணிட்டு இருந்தீங்களோ தெரியல. நான் எங்க இருக்கேன்? அட, திரும்ப ஆஸ்திரேலியா பாரா? அட, இவனை எங்க பார்த்துருக்கேன்? ஏன்னா இங்கே உட்காரட்டுமா? உட்காருங்க சார், இதில் என்ன இருக்கு? தேங்க்ஸ். என்ன அப்படி பார்க்குறீங்க? நம்ம எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோம்ல சார்? மீட்டு பக்கா நீங்கள் என் கேபில் வந்திருப்பீங்க. கேபா? ஓ, அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, வேலை தேடுறீங்களா? உங்களை மாதிரி டை கட்டுறவங்களுக்கெல்லாம் லட்சியம் குறிக்கோள்னு இருக்கும்ல. எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை. எனிவே, நீங்கள் கேப் ஓட்டுறீங்க. எங்களுக்கு என்ன கேப் டிரைவர் ஆகணும்னு லட்சியம் இருக்குமா என்ன? லொக்கேஷன் ஷேர் பண்ணால் அங்கே கொண்டு போய் விட்டா அதுதான் எங்கள் லட்சியம். பரவாயில்ல, பேசுங்க. அட, ஏங்க ஃபோன் எடுத்து பேசுங்க. என் மாமனார் பொண்ணு கொடுத்தாரு, கூடவே லோனில் ஒரு கார் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வண்டியை பார்த்து அவங்களும் வண்டி வாங்கினாங்க. ஷூரிட்டி கொடுத்தா ஒருத்தன் கூட கடன் கட்டல சார். அப்போ கடங்காரங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல, நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச எல்லாத்தையும் வட்டி காசாவே கொடுத்துட்டேன். ₹1 கூட நான் வீட்டில் கொடுக்கல சார். அது எப்படியும் என் பொண்டாட்டி, என் அம்மா குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி 9 மாசம் கர்ப்பிணி சார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. இவ்வளவு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு சந்தோஷம் பண்ணுமா இல்ல அலண்டுமா சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். அவங்க கருணையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தோணுது. இந்த டைம்ல அந்த குழந்தை வந்தா நான் தகப்பனா இருக்க தகுதியே இல்லாதவன் சார். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு தெரியுது சார், இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற மாட்டேன்னு எனக்கு தோணுது. இல்லை சார், நான் உயிரோடய இருக்கக்கூடாது, செத்து போயிடணும். இல்லை, நான் செத்துடுறேன் சார், நான் செத்துடுறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். வார்த்தைக்கு வார்த்தை நான் சாகுறேங்கிறீங்க. ஹலோ, இங்கே பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வாழணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. சாகரத்தை பற்றி அவ்வளோ லைட்டெல்லாம் சொல்லாதீங்க. செத்து என்னங்க சாதிக்க போறீங்க? சாரி சார், உங்களையும் வருத்தப்பட வச்சுட்டேன். அடுத்த 2 நாள்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ல கண்டிப்பா நான் இருப்பேன் சார்.
அடங்க, நிஜமாவே. அடங்க, சாவுடா உனக்கு. சாவு 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 எப்படி இருக்கும் தெரியணும்லடா உனக்கு. நீ செத்தா எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் வாழலாம். நீ சாவு, நீ சாவு, சாவு. சாவுறியாடா? சாவோட விளிம்புக்கு போனாதான் வாழணுன்ற ஆசை வரும். உனக்கும் அந்த ஆசை இருக்கு. உன் பொண்டாட்டிய, உனக்கு பிறக்க போற குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசையை விட்டுறாத. எப்படியாவது வாழுவேன்ற லட்சியத்தோட வாழ்க்கையை நடத்த ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இன்னொரு முறை சாகணுன்ற எண்ணம் வரும்போது சாவு இவ்வளவு கொடுமையா இருக்கும்னு நினைச்சு பாத்துக்க. சும்மா செத்துறேன்னே சொல்லிக்கிட்டு சாவறதுல என்னங்க? அது வரும்போது கண்டிப்பா வரும். யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நான் சிந்து. டேட் விஷயம் மறக்கலன்னு நினைக்கிறேன். நான் கிரவுண்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் 5 மினிட்ஸ்ல அங்க வரேன்.